முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் நான் உனக்காக நல்லது கெட்டது, நீ செஞ்ச நன்மை தவறு தீங்குன்னு எல்லாத்தையும் கணக்கு போட்டு எழுதி வச்சிருக்கேன். எவ்வளவு சீக்கிரம் என்னுடைய வார்த்தைகளை நீ முழுவதுமாக கவனமாக கேட்குறியோ அந்த அளவுக்கு சீக்கிரம் உனக்கான நல்வாழ்க்கை அமையும். இப்போதே நான் சொல்வதை கேட்டுவிடு என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ நிறைய நல்லது செஞ்சிருக்கோ நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உனக்கே தெரியாமல் நல்லதை விட தீய தவறான எண்ணங்களோட தவறான செயல்களை செய்திருக்கிறாய் என்பதை உன்னால் ஏற்றுக்க முடியுமா? ஏன்னா உண்மை அதுதான். நீ என்னவோ நம்பிக்கையோட நம்ம நல்ல வாழ்க்கையை தான் வாழ்கிறோன்னு மனசளவில் நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உன்னையும் மீறி உன் எதிர்மறை எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அதன் கைகளுக்குள் போட்டு வச்சு உன்னை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. என் நாமத்தை விடாமல் தொடர்ந்து சொல்லும்போது உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்ற உண்மைகள் உனக்கு புரிய வரும் என் செல்வமே. நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ நடத்தணும். நல்லபடியாக ஜெயிக்கணும்னா எப்போதும் நேர்மறை எண்ணங்களோட இரு. உன் மனசில் வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நீ அழகாக மாற்ற முயற்சி செய். எப்போதும் எல்லாமே சரியாக தோணாது. மனசில் பல சமயங்கள் நல்லதை விட கெட்டது தான் சுலபமாக வந்து உக்காந்துக்கும், உன்னை ஆட்டி படைக்கும், அதிகமாக உன்னை ஆக்கிரமித்து அதன் வழியிலேயே உன்னை வழி நடத்த தயாராகும். ஆனால் நீ தான் அந்த தேவையற்ற எதிர்மறையான விஷயங்களை தூக்கி போட்டுட்டு உன் மனசுக்கு சுமையாக பாரமாக இருக்கும் விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னு நல்ல பக்கமாக ஒரு முடிவெடுக்கணும். ஏன்னா உன் எண்ணங்களை பொறுத்து தான் உன் வாழ்க்கை உலகம் மாறும். நீ நல்ல எண்ணங்களோடு இருந்தினா உன் வாழ்க்கை அழகான உலகமாக இருக்கும். நீ எப்படி பார்க்குறியோ அதை போல தான் இந்த உலகம் தெரியும்னு கேள்விப்பட்டிருக்கிறாய் தானே. கண்ணில் எப்படி பச்சையை வச்சுக்கிட்டு பார்த்தினா சுற்றி எல்லாமே பச்சை நிறமாக தெரியுமோ அதே போல தான் நீ நல்ல எண்ணங்களோடு எல்லாரையும் பார்க்கும்போது நல்லவங்களா தெரிவாங்க. இந்த உலகமே நம்பிக்கையற்றது, பொய்யானது, போலியானது நினச்சிக்கிட்டு பார்க்கும்போது இந்த உலகமே போலியான மனிதர்கள் நிறைஞ்சவங்களாகவும் எல்லாமே தவறு செய்கிறவங்களாகவும் சுயநலக்காரர்களாகவும் துரோகிகளாகவும் சந்தர்ப்பவாதிகளாகவுமே காரியவாதிகளாகவுமே கண்ணுக்கு தெரியும். மொத்தத்தில் நீ எதை எப்படி யோசிக்கிறாயோ அந்த எண்ணங்கள் போலதான் இந்த உலகம் உருவாகுதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. அதனால் நம்பிக்கையோடு நேர்மறையாக சிந்தனை செய். அதே நேரத்தில் சுற்றி நடக்கிற விஷயங்களும் நல்லதா கெட்டதா, நல்லவங்களா கெட்டவங்களான்றதையும் நீ புரிஞ்சுக்கணுமே செல்வமே. இப்போது உன் வாழ்க்கை புத்தகத்தில் உன் தலைவிதியாக என்ன எழுதியிருக்கோ அதன்படி உன் இருள் அனைத்தும் விலகி உன் பாதையில் இருந்த கஷ்டம் அனைத்தும் விலகி உனக்கான ஒளி வளர்ச்சியாக வரப்போகுது. கவலைகள் அனைத்தும் தளர்ந்து போய் நீ நிம்மதியால் உன் மனதை நிரப்பிக்கொள்ளப் போகிறாய் என் செல்வமே. ஏன்னா நான் உன் கூட இருக்கும்போது எப்படி உனக்கு மன அமைதியும் நிம்மதியும் இல்லாமல் போகும்? இதோ உன் உள்ளத்தை மாற்றும் முயற்சிகளை தான் இந்த முருகன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் உள்ளத்தை நல்ல விதமாக மாற்றி உனக்கான எல்லா நன்மைகளுக்குமான பலனை நான் கொடுக்க போகிறேன். அதனால் இனிமேலாவது நல்ல எண்ணங்களை மனசில் வச்சுக்கிட்டு தைரியமாக முன்னேறிப்போ. அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு மகிழ்ச்சியும் வளமும் கூட உண்டாகும்படி செய்வோம் என் செல்வமே. நீ நினச்ச காரியங்களை எல்லாம் கூடிய சீக்கிரம் இந்த முருகன் உனக்காக நடத்தி கொடுத்துட்றேன். நீ பல நாட்களாக உன் மனசில் வச்சுக்கிட்டு இருந்த ஆசையும் முயற்சியும் இப்போது அதற்கான பலனை கொடுக்க போகுது. அதாவது உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிட்டேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அழகான விஷயங்கள் நடக்கும்னு சொல்ல வரேன். நீ செய்த முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து இப்போ உனக்கான நல்ல முன்னேற்றத்தை தர வந்திருக்கேன். நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். உன் துன்பத்தை எல்லாம் போக்கி உன்னை வழிநடத்தி உன் வாழ்க்கைக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நான் தர்றேன். நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்படாத, என் மேலேயே சந்தேகப்படாத. நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்க்கையில் வளமும் சந்தோஷமும் மிகுந்து ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்வாயன் செல்வமே. உன் முயற்சிக்கு நிச்சயமாக நான் வெற்றியும் வளமும் கிடைக்கும்படி செய்கிறேன். எப்போதும் உனக்கான இலக்கை தெளிவாக நிர்ணயிச்சுக்கிட்டு அதை நோக்கி நடைபோடு. உன் இலக்கை நோக்கி நீ அடியெடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை பயணம் வெற்றியுடையதாகவே இருக்கும். உனக்கு தேவையான வலிமையை கொடுத்து உனக்கு தேவையற்ற விஷயங்களை உன் வாழ்க்கையிலேருந்து நான் விலக்கி வைக்க போகிறேன். இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. நானும் உனக்கான வெற்றி கதவுகளை திறந்து வைக்கிறேன். வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை நினச்சி பயப்படாமல்
அனைத்தையும் தாங்கிக்கிட்டு தாண்டி போக கற்றுக்கோ. தோல்விகள் வந்தா அது ஒரு குறைன்னு நினைக்காம அது உன்னை முன்னேற்றுவதற்கான வந்த பாடம்னு நினச்சிக்கோ. நீ கற்றுக்கிட்ட பாடங்களை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மனசில் வச்சதை நடப்பில் செயலில் கொண்டு வர முயற்சி செய். சில விஷயங்களை செய்ய முடியாத போது மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சினா உன் முயற்சியின் மூலமாக அதை முன்னுக்கு கொண்டு வர முடியும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாமல் மனம் தளராமல் செயல்பட ஆரம்பி. உன்னுடைய இலக்கை நீ அடைவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் என் செல்வமே. கடன் இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான நிம்மதியான வாழ்க்கைங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ. எதற்காகவும் அவசரப்பட்டு கடன் வாங்காதே. தேவையில்லாமல் அது இது செய்யணும்னு யோசிச்சு கடன் வாங்காதே. முடிஞ்ச அளவுக்கு இருப்பதை கொண்டு வாழ்க்கையை திருப்திகரமாக வாழ தயாராகு. மனசுல எந்த பாரமும் இல்லாம உன் வாழ்க்கை பாதையில் தடையும் இல்லாம நிம்மதியா நீ வாழணும்னா நீ எந்த கடனும் வாங்கவும் வேணாம், எந்த கவலைகளையும் நினைச்சு கஷ்டப்படவும் வேண்டாம். உனக்காகவே நிம்மதி நிறைந்த நாட்களை நான் உருவாக்க போறேன். இப்போது உனக்கு சுமையாகவும் பாரமாகவும் இருக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். இனிமே நீ நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே. உன் வாழ்வில் இருக்கும் சுமைகளை எல்லாம் நீக்கி கடன்கிற நிழல் கூட உன்னை தொடாத அளவுக்கு நான் உனக்கு வெற்றிகரமான வசதியான வாழ்க்கையை கொடுக்க போறேன். உன் மனதை தளர விடாமல் உன்னை உயர்த்தி உன்னை வாழ வச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நான் தர்றேன். உன் மனசு தெளிந்த நீரோடை போல இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்களை ஆசைப்படுவதும் கவலைப்படுவதும் உன்னை குழப்பிக்கொள்வதும் வேண்டாம். ஒரு விஷயம் நீ ஆசைப்படுற அதுபடி நடக்காட்டி அதுக்காக வேதனை கொள்ளாமல் என்னிடம் அதன் பொறுப்பை விட்டுவிட்டால் அதை நல்லபடியாக நானே உனக்கு கிடைக்க செய்வேன். நீ என்னை சரணடையும் போது உனக்கு தாமதமாகிய விஷயங்கள் எல்லாம் சரியாக நடக்கும். நடக்கணும்னு நினச்சி விருப்பப்பட்ட விஷயங்களையும் கூட நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. நிறைவேறாத பிரார்த்தனைகளையும் ஆசைப்பட்டு நடக்காத விஷயங்களையும் நினச்சி மனதில் சுமையை ஏற்றி கொள்ளாதே. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் சரி செய்வான்னு நம்பு. கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்படாம உன் மன பாரத்தை எல்லாம் என் மீது இறக்கி வச்சிடு. நீயாகவே அதை இதையும் நினச்சி கவலைப்பட்டு கஷ்டப்பட வேண்டாம். உன் மனதில் இருக்கும் கவலைகளை விடுவித்து உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. விலை மதிப்பில்லாத ஒன்று இருக்குதுன்னா அது உன்னுடைய உயிர் மட்டும்தான் இந்த உலகத்தில். அதனால அந்த உயிரை, அற்புதமான அழகான விலை மதிப்பில்லாத உயிரை மலிவான மனசுள்ள மட்டமான எண்ணங்கள் கொண்ட மற்ற மனிதர்களுக்காக நீ அடகு வைக்காதே. எப்போதும் உன் உயிரும் உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கு பெருசாக இருக்கட்டும். இந்த உலகம் முழுவதும் உனக்கான பொக்கிஷங்கள் நிறைய கொட்டி கொட்டி கிடக்குது. இந்த பூமியில நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் நான் நிறையவே உருவாக்கி வச்சிருக்கேன். அத்தனையும் அடைய ஆசைப்படு. உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செய்து இந்த உலகத்தின் வெற்றிகளை பெற தயாராகு. நானே உனக்கு துணையாக இருந்து உன் உயிரை பாதுகாத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். அடுத்தவங்க பேசுகிற வார்த்தைகளையும் அடுத்தவங்க செய்கிற செயல்களையும் அவர்களுடைய மனசையும் நினச்சி நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதே. அவங்கவுங்க மனசு கெட்ட மனசாக இருந்துச்சுன்னா, கெட்டது செய்கிறவங்களா இருந்தா அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? நீ எதை பற்றி யோசிக்காமல் தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ தயாராகு. உன்னை யாரும் காயப்படுத்த முடியாத அளவுக்கு என் அருளால் உனக்கான வெற்றிகளை கொடுப்பேன். நேர்மையாக நடக்கிறவனை இந்த உலகம் எப்போதுமே அதிகமாக சோதிக்கும். அவனுக்கு நிறைய எதிரிகளும் உண்டாகும். துரோகம் அவனுக்கு தான் செய்வாங்க. நல்லவே யாராக இருந்தாலும் அவங்கள தான் முதல்ல இந்த உலகம் ஏமாத்த பார்க்கும், துரோகம் செய்யும். அவனை நோக்கி நிறைய விமர்சனங்களையும் வைப்பாங்க. ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ என் அருளால் உன்னை பலமாக மாற்றி கொள்ள வேண்டும். கண்டவே கண்டதை பேசட்டும். யார் உன்னை இழிவாக பேசினாலும், ஏற்ற இரக்கமாக பேசினாலும், சண்டை போட்டாலும், வாக்குவாதம் செஞ்சாலும், விவாதித்தாலும் உன் மனதை நீ உறுதியாக வைத்துக்கொள். உன் பாதையை குலைக்க யார் வந்தாலும் அதை தாண்டி என் துணையால நீ வாழ்க்கையில ஜெயிச்சு நிற்பாய். உன்னை வீழ்த்த முடியாத சக்தியாக உன் உள்ளத்தில் நான் குடியிருப்பேன். நேர்மையான உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உன் தடைகளை தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில கொடுக்குறேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. உன் விமர்சனங்களும் உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் எல்லாமே மாறி போய்
உன் உயர்வுக்கான சின்னமாக நீ மாறுவாய். இனி எப்போதும் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை புரிந்துகள். உனக்கான அனைத்தும் உன்னிடம் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ எதை தேடியும் போக வேண்டாம் என் செல்வமே. எப்போது உனக்கு என்ன நல்ல காரியம் நடக்கணுமோ அப்போது நான் அழகாக அந்த விசேஷங்களை நடத்தி கொடுப்பேன். இதோ இப்போது உன்னை மகிழ்வித்து உனக்கு மனசு மகிழ்ச்சியை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுத்துறேன். இனி வரப்போகிற தை மாசத்துல உனக்கான நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கப் போகுது. நீ மகிழ்ச்சியோடு இருந்தினா இந்த ஆறுமுகம் அருளால் அனுதினமும் உன் வாழ்க்கையில் ஏறுமுகமாக இருக்கும் என் செல்வமே. என நல்லா பாரு. நான் எப்படி அமைதியோட மகிழ்ச்சியோடு இருக்கேனோ அதே போல நிச்சயம் உன்னையும் நான் மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன். என் அன்பு பிள்ளையான உன் உள்ளத்தை மகிழ்வித்து உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செஞ்சு தர்றேன். இந்த முருகனின் சத்தியமான வார்த்தைகளை நம்பு. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும்படியும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். உன் மனசுல நீ நினைச்சது எல்லாமே நிச்சயமாக நடந்தே தீரும் என் செல்வமே. ஓ முருகன்.